பாஜக யுவ மோர்ச்சா தலைவரும் பெங்களூரு தெற்கு தொகுதி எம்பியுமான தேஜஸ்வி சூர்யா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்தை கடந்த மார்ச் 6ஆம் தேதி பெங்களூர்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த திருமண விழாவில் பாஜக பிரமுகர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. திருமணம் கன்னடம் மற்றும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடந்தது. இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உட்பட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் வழக்கறிஞரான தேஜஸ்வி சூர்யா பாஜக இளைஞரணியான யுவ மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்காரு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பியாகவும் இருக்காரு. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் வென்று எம்பியான தேஜஸ்வி சூர்யா இப்போ அதே தொகுதியில் 2வது முறையா எம்பியா பொறுப்பு வகிச்சு வராரு. இவர் திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் யார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் கர்நாடக பாடகி மற்றும் பரதநாட்டிய கலைஞர். 1996 பிறந்த சிவஸ்ரீ மிருதங்க வித்வான் ஸ்ரீ ஜே ஸ்கந்த பிரசாத்துடைய மகள் ஆவார். சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் ஒரு பாடகி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு பரதநாட்டிய நடன கலைஞர். சிவஸ்ரீ பன்முக திறமை கொண்டவர். ஓவியம் மற்றும் மாடலிங் செய்யறதுலையும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. இயக்குனர் மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்ற வீரராஜா வீர பாடலை கன்னடத்தில் பாடினாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பாடிய ராமரை பற்றிய பாடலை பிரதமர் மோடி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு. சிவஸ்ரீ சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பயோ இன்ஜினியரிங் பட்டம் பெற்றிருக்காங்க. அவர் சமஸ்கிருத மாணவி மற்றும் PVA ஆயுர்வேத மருத்துவமனையில் ஆயுர்வேத அழகு சாதனவியல் டிப்ளமோ பெற்றிருக்காங்க. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காங்க. தேஜஸ்ரீ சிவஸ்ரீ திருமணத்தில் மத்திய அமைச்சர் வி சோமண்ணா, MP CN மஞ்சுநாத், பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல பிரமுகர்களும் குடும்பத்தினரும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க.